நம்மள மாதிரி ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் அந்த பக்கம் ரைட் சைடில் நிறைய டிஃபன் சென்டர்லாம் இருக்கும். காலங்காத்தால் 6-7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காவிரி ரிவரை பார்க்க போகிறோம். வா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜை பெருசு பண்ணிடுறேன், டபுள் பிரிட்ஜாக பண்ணிடுறேன் பாருங்கள். தமிழ்நாடு பஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுறதுக்குள்ளே போயிடலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விழாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர்லேருந்து சத்தியமங்கலம் கிட்டே இருக்கிற பன்னாரியம்மன் கோயிலுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். ரொம்ப நாள் அந்த கோயிலுக்கு போன ஆசைப்பட்டேன். இன்றைக்கி எப்படியோ டைம் கிடச்சிச்சு, போயின்னு இருக்கிறோம். போகிற வழியில் திபெட்டியன் கோயில் ஒன்று இருக்குதான், அதை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறோம். திம்பம் காட்டு வழியாக தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி காலையிலேருந்து என்ன விளாக் பண்ணணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ரெசென்ட் வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோஸுக்குள்ளே போயிடலாம். Flashback. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்படியா பார்க்க போகிறேன்னாக்கா, பெங்களூர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பன்னாரியம்மன் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். மெயினாக சத்தியமங்கலம் வீரப்பன் காட்டை தான் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அந்த காட்டை பார்க்கறதுக்காகவே போனேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே 2 நாள் ஜாலியாக சுற்றிட்டு ரிட்டர்ன் வரலான்னு பிளான் பண்ணி போயின்னு இருக்கிறோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போகிறோம். 2 பைக்கு. ஒரு ஜாலியான ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5:26ங்க. இந்த மாதிரி அதிகாலையில் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேட்டு வந்து குளிரும் அதிகமாக இல்லை, வேக்காடும் அதிகமாக இல்லை, நல்லா இருக்குது. டியர் மக்களே, இப்போ தான் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வெடியுது பாருங்கள். மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல சும்மா ஜம்முன்னு போகிறாங்க எல்லோரும். 2 வீலர் நாட்டலோடுன்ட்டாங்க. நாட்டலோடு எப்போயும் சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 15 எப்போ வந்து. சரி என்ன பண்ணுறது, சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். நம்மள மாதிரி ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி டைமில் ட்ரைவ் பண்ணால் பெட்ரு காலங்காத்தால். அப்புறம் 10 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே ட்ரைவ் பண்ண கிளம்புனாக்கா ரோடே ஃபுல்லு ஜாமாக இருக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம். இதுதான் ராமநகரன்ற ஒரு ஊர். இந்த ரோடு எப்போவுமே பிஸியாக இருக்கும், அப்படியே கலகலகலான்னு இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த பக்கம் ரைட் சைடில் நிறைய டிஃபன் சென்டர்லாம் இருக்கும். காலங்காத்தால் 6-7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ அதை எக்ஸ்பிரஸ் ஹைவே பண்ணதுனால எவ்வளோ பேர் கிடையாச்சு தெரியுமா? பாவம். ஏதோ ஒரு டெய்லி ஒரு 300-500 சம்பாரிச்சிருந்தாங்க பாவம். இப்போ எல்லாமே பழா போச்சு. நிறைய விளைநிலங்களும் போச்சு, நிறைய பேர் வயிற்றுலையும் அடிச்சிட்டாங்க. ஒரு காஃபி ஷாப் கூட இல்லை இப்போது. தேடி தேடி பார்க்குறதா இருக்குது. 80% வண்டிங்க அந்த ரோட்லேயே போயிடுது, எக்ஸ்பிரஸ் ஹைவேலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரன்ற ஒருவர்கிட்ட போய் நிற்கிறேன் பாருங்கள். போலீஸ்காரன் அப்படியே ரைட் எடுக்கிறான். பின்னாடி வண்டி வந்து பார்க்குறதில்ல. என்னத்தான் பண்ணுறது, யாரை தான் போய் கேட்குறது? போலீஸ்காரனே எப்படி பண்ணா? சரி விடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தாக்கா கொள்ளைக்கால் ரூட் வரும். மலைவள்ளி என்ற ஒரு ஊர் வழியாக போயிட்டு சிவானசமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் வழியாக போயிட்டு அப்படியே கொள்ளைக்கால் போயிட்டு போகணும். அவ்வளோதாங்க, இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துக்கணும். இதுதான் மலைவள்ளி ரூட்டு. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடுன்னு நினைக்கிறேன். டபுள் ரோடு பண்ணி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ரோட்டில் போய் பார்க்கலாம். டபுள் ரோடா சிங்கிள் ரோடான்னு. முன்ன போகும்போது சிங்கிள் ரோடு இருந்தது, இப்போ தெரியல. சிங்கிள் ரோடு தாங்க, பெருசாலாம் எதுவும் இல்லை. ஸோ சேட், ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. லெட்ஸ் கோ. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா வெயில் காலத்துலேயும் இங்கே கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கும், அவ்வளோ க்ரீனரியாக இருக்காது. மழை காலத்தில் ஓகே நல்லா தான் இருக்கும். காய்ச்சனோட லேக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு இல்லையா? அப்படியே இந்த பக்கம் லேக்கு, இந்த பக்கம் ஃபுல்லு க்ரீனரி, எல்லாமே நெற்பயிர்கள். ஒரே மரம் இருக்குதா பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் மஸ்தாக இருக்குது பாருங்கள், நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் பெரிய லேக் இது. அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய நெற்பயிர்கள் வைக்கிற இடம் இது. எப்பவுமே நெற்பயிர்கள் தான் இருக்கும், எப்போ வந்தாலும். வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க இந்த இடத்துல. இது வந்து மலைவலின்ற ஒரு ஊர். இதுதாங்க அந்த மலைவலி.
அழகான ஊர், கொஞ்சம் பெரிய ஊர். என்னதான் ரோடாக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரோடு நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காவிரி ரிவரை பார்க்க போகிறோம். கொல்லகாலில் தான் காவிரி ரிவர், அந்த சிவனசமுத்திர வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பரணச்சுக்கி கங்கனச்சுக்கின்னு. அந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டி தான் போக போகிறோம் நம்ம. பட் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறதில்ல, அதுக்கு தனியாக ஒரு விளாக் இருக்குது செப்பரேட்டாக. அது வேறு லெவலில் ஒரு விளாக் பண்ண போகிறோம் அடுத்த மாதம். அந்த விளாகில் அதை பாருங்கள். சத்தியத்துக்கு இப்போ இந்த விளாகை இப்போ பாருங்கள். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. இங்கேருந்து மலை பாருங்கள், எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ அந்த மலை கிட்ட தான் நம்ம போக போகிறோம். இவ்வளோ பெரிய அம்சிங்க. ஸ்ட்ரைட்டாக போகாது ரோடு. அங்கே ஏதோ பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுறாங்க எவ்வளோ நாளாக. நம்ம இப்படி தான் போய் போகணும். இப்போது ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு போகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், ரைட் சைடில் மலை, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா காவிரி ரிவர். காவிரி ரிவர் கொஞ்சம் உள்ளே இருக்குது, தெரியாது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாக்கா நம்ம ரிவர் பக்கத்துலேயே ரோடு வரும். அப்போ அழகாக பார்க்கலாம். அதை ரிவரோட வியூவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லு க்ரீனாக சூப்பராக இருக்குது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாலைகளில் போகும்போது சந்தோஷமாக இருக்குது. அது காவிரி ரிவரோட பக்கம்தான் எப்பவுமே அழகாக இருக்கும். காலத்துக்கும் வற்றாத நதி. அதனால தான் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் பச்சை பசேர்னு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சி விட்டும் விதமாக சூப்பராக இருக்கும். இதுதாங்க காவிரி ரிவர். லெஃப்ட்டு தெரியுது இல்லையா? இது ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி ஏதோ அவங்க பண்ணுறாங்க, அதனால இந்த ரிவர் இங்கே இருக்கும். வாவ், தண்ணி ஃபுல்லாக தான் அங்கே போகுது. ஃபுல்லாக இருக்குது தண்ணி. உள்ளே போக முடியாது அந்த இடத்துல. அந்த இடத்துல ஃபுல்லு வேலி போட்டிருப்பாங்க, ரோட்லேருந்து தான் பார்க்க முடியும். உள்ளெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சைடில் ஃபுல்லாக மரம் இருக்குது, அதனால் ரிவர் கிளீன் நம்மளுக்கு தெரியறதில்ல. இங்கேயும் அவ்வளோதான், அவ்வளோவும் பார்க்க முடியறதில்ல. மொத்தம் நம்ம ரிவர் ஒட்டியே போயின்னு இருக்கிறோம். டேரெக்டாக மைசூர் போகிற வழி இது. ஸ்ட்ரைட்டாக போனாக்கா நம்ம லெஃப்ட்டு போனாக்கா இப்போது கொல்லைகாலா போகிற வழி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லெஃப்ட்டு போய் கொல்லைகாலா போய் போகணும். இங்கேருந்து 110 கிலோமீட்டர் இருக்குது பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு. இப்போ பாருங்கள், காவிரி ரிவர் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நாள் இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க, ரெடி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாகிடுச்சிருமா. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வண்டி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஆட்டோவில் போயிட்டு வந்தோம். வாவ், எவ்வளோ நல்லாச்சுங்க இந்த ரிவரை பார்த்து. இன்றைக்கி தான் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம கோரையிலே திட்டுறாரு இங்கே நிற்க வைக்காதுன்னு. ரொம்ப சின்ன பிரிட்ஜுங்க அது. எவ்வளோ பெரிய ரிவரில் சின்னதாக கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் பெருசாக போட இருக்கும். இந்த பிரிட்ஜை பெருசு பண்ணிடுறேன், டபுள் பிரிட்ஜாக பண்ணிடுறேன். ஆப்போசிட் ஒன்று போட்டுடுறேன். எப்படி, ஓகேவா? ஓகே, ரிவரை தாண்டியாச்சு. அடுத்து போய்கிட்டே வேண்டியதான். அட்லீஸ்ட் போகும்போது பார்க்கலாம் ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியுதான்ட்டு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, அவ்வளோவும் இல்லை, மீடியமாக தான் போயின்னு இருக்குது. இந்த ஊருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சிவனசமுத்திரா. பரச்சுக்கி கங்கனச்சுக்கி. லெஃப்ட்டு போகணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் கொல்லைகாலை போயிட்டு போய்கினே இருக்க வேண்டியதான். ஏன்னா கொல்லைகாலை தாண்டி போனாக்கா கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. இதுவரையும் நான் போனதே கிடையாது. இந்த ரோட்லேயே தான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் போனதே கிடையாது. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. கொல்லைகாலன்றது இதுவும் ஒரு பெரிய ஊர் தாங்க, சின்னதெல்லாம் கிடையாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பாருங்க, காலேஜ் ஸ்கூலெல்லாம் மிகவும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். எம்எம்எல்ஸும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, சேலம் ஸ்ட்ரைட்டு. அப்போது இதுதான் கரெக்டான வழி. இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் போகுது, இந்த பக்கம் எது போகுது தெரியல.
பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். பாருங்க, தமிழ்நாடு பஸ் இருக்குது. மேட்டூர், மதசுரமலை, கொள்ளைகால். இது வந்து இதெல்லாம் பார்டருங்க, தமிழ்நாடு கர்நாடகா பார்ட்ரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்டருன்றதுனால. பட் வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கேருந்து மலைகளை பார்க்கும்போது. அது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையான்னு தெரில, எனக்கு டவுட் அதுதான் நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. அந்த மலைகள் ஓரமாக போக போகிறோமா இல்லை எப்படின்னு தெரியல, கிட்ட போக போக தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த மாதிரி, அடுத்த வாட்டி வரும்போது கிளியர் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எப்படி எப்படின்னு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பார்த்து போகணும். முன்னாடி ரைட் எடுக்கணும். ரைட்டு இப்போ நம்ம ஊருக்குள்ளே போய் ஏரியாவுக்குள்ளே போக வேண்டும். அடடா, ரொம்பவும் கேவலமான ரோடாக தெரியுது. போனால் தான் தெரியும் எப்படின்னு. பார்க்கலாம் வாங்க. டீயா அங்கே இருக்குதா? சரிங்க, டீ குடிக்கலான்னு கூப்பிட்றாங்க. டீ குடிச்சிட்டு வரோம் போயிட்டு. ஒரு மாதிரி ஜாலியாக புதுசாக நல்லா இருக்குதுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி ரோட்டில் போயிட்டு வந்து இதோ கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்னங்க ரோடு இது இவ்வளோ கேவலமாக இருக்குது? அடக்கடவுளே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஓகே, இருக்கட்டும். கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஊருக்குள்ளே போயிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ரோடு பார்க்கலாம். எப்படியாங்க ஏப்பா, நல்ல வழி வந்து பிடிச்சிட்டோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ரோடு. அது 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. டக்குன்னு இங்கே பாருங்கள், சோலார் சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க எல்லாம். வாவ், எவ்வளோ பெருசாக இருக்குது. எதுக்குன்னு தெரியலையே, பவர் சப்ளைக்கா? 2 பக்கமும் இருக்குதுங்க சோலார் சிஸ்டமு. ஐயோ, வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. வெறும் சோலார் பேனலாக இருக்குது. ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக தெரியலையே. பவர் சப்ளைக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க காய்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே பெருசாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. வண்டர்ஃபுல். இதை வச்சு எவ்வளோ பவர் தயாரிக்கலாம் இல்லையா? நல்லா பண்ணிக்கிறாங்க காய்ஸ். ஓகே அதோட எண்ட் ஆகிடுச்சு. பாரு, 2 பக்கம் புளியா மரம், சென்ட்ரல் ரோடு செமையாக இருக்குது ரோடும். இப்போ நம்ம திம்பம் காட்டு வழியாக தான் போக போகிறோம் காய்ஸ். கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கேமரா ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே தமிழ்நாடு பார்டருக்குள்ளே ஏறி வாகனங்களுக்கு வழி விட்டு நிற்கணும் எப்போவுமே. காய்ஸ், பண்ணாரி அம்மன் டெம்பிள் வந்தாச்சு.